V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய தயார், சஜித் தரப்பு போடும் கடும் நிபந்தனை. எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனம் என தெரியாதாம், பகிரங்க மன்னிப்பு கோரிய அர்ஜுனா எம்பி. 24 மணித்தியாலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. சட்டங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு அரசாங்கத்தில் இடமில்லை, பிரதி அமைச்சர் எச்சரிக்கை. இஸ்ரேல் பிரதமருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும், ஈரான் உயர் தலைவர் கோரிக்கை. வடக்கு கிழக்கில் கடும் கண்காணிப்பு, சட்டத்தை மீறினால் உடன் கைது, அனுர அரசு எச்சரிக்கை. ஆழ்கடத்தலில் ஈடுபட்டாராம் முன்னாள் அமைச்சர், வெளியான தகவல். புலனாய்வுத்துறையை தவறாக பயன்படுத்தும் அனுர அரசு, சஜித் தரப்பு குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவை தலைமை பொறுப்பில் அமர்த்துவதால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருண தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க தற்போது நாட்டில் இல்லை, அவர் நாடு திரும்பியதும் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்க்கின்றோம். மேலும் அனைத்து வலதுசாரி அரசியல்வாதிகளையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு அழைப்பு விடுத்தார். ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து வலதுசாரி அரசியல் குழுக்களும் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைத்து இந்த பிளவுகளை களைந்து முன்னோக்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் என அவர் மேலும் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்வதற்காக நாடாளுமன்ற பொதுச் செயலர் குஷனி ரோகணதீரவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். 10வது நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட திசைமுகப்படுத்தல் செயலமர்வு நேற்று இடம்பெற்ற போது நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடம் இவ்வாறு மன்னிப்பு கோரினார். நான் தெரிந்து அந்த ஆசனத்தில் அமரவில்லை, அது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் என எனக்கு தெரியாது. அந்த ஆசனத்தில் அமர்வதால் சிக்கல் ஏற்படும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. அது துரதிருஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு, அதுக்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என்றார். இதேவேளை தான் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அதனால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு தேவையான பாதுகாப்பை எவ்வாறு எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். இதுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உத்தியோகத்தர் இது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம், நீங்கள் வேறு கதிரையில் அமருங்கள் என கூறியிருந்தார். அப்போது அதில் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் என எழுதியிருக்கிறதா என அர்ஜுனா என்பி கேள்வி எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்கள் மற்றும் தரைப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 4 மணி வரையான 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மத்திய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்குள் வடமேல் திசையில் பயணித்து ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கடலை அண்மித்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடமத்திய மத்திய ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது. சட்டங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது. நாட்டை அளிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குரியதாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காணப்பட்ட பலவீனமே கடந்த காலங்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்தல் செல்வாக்கு செலுத்தியது. நாட்டின் போதியளவு சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன, ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன. அது மாத்திரமின்றி சட்டங்கள் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. நாட்டை அளிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்துக்கு காணப்படுகிறது. இவற்றை ஒழிப்பதற்கு அரசியல் ரீதியில் காணப்பட்ட தடைகள் தற்போது நீக்கியுள்ளன. எனவே இனியும் நாட்டில் சட்டவிரோத போதைப்பொருள் இவ்வாறான காரணிகளால் கைப்பற்றப்படவில்லை என காரணம் கூற முடியாது. அப்பாவி மக்களுக்கு நியாயத்தை வழங்க முடியவில்லை எனில் நாம் பதவிகளை வகிப்பதில் பிரயோசனமில்லை என்றார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி ஹாமேனி தெரிவித்துள்ளார். ஈரானின் துணை ராணுவ படையின் தன்னார்வ பிரிவான பாட்ஸில் அமைப்பின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய போது இதனை குறிப்பிட்டார். காசாவிலும் லெபனானிலும் ஜியோனிச ஆட்சி போர்க்குற்றம் செய்துள்ளது. தற்போது அவர்களை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுபோதாது, நெத்தன்யாகு மற்றும் அந்த ஆட்சியின் கிரிமினல் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ஹாமேனி தெரிவித்துள்ளார்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள மாவீர தின நிகழ்வுகள் மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிக்க ராணுவத்தினரும் காவல்துறையும் பாதுகாப்பு அமைச்சால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. யுத்தத்தால் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் வகையில் இன்றும் நாளையும் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் உயிர் நீத்தவர்களின் உறவினர்கள் மற்றும் வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதேபோல கிழக்கு மாகாணத்தின் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிப்பதற்கு ஆலோசனை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சின் சார்பில் ராணுவத்தினருக்கு கண்காணிப்பாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த உறவினர்களை எவருக்கும் சட்டப்படி நினைவு கூற முடியும். ஆனால் புலிகளின் சின்னங்களையோ சீரடையையோ அவரது படங்களையோ பயன்படுத்தி மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை என தெரிவித்துள்ளனர். முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனசன் ஆணையக்கார சந்தேகத்துக்குரிய விசா முறையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக முறையில் லாபம் ஈட்டியுள்ளதாக சந்தேகப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார். மனித கடத்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த அமைப்பின் முன்னாள் அமைச்சர் ஈடுபடுவது சந்தேகத்துக்குரியானது என்று கூறினார். இந்த அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைச்சரை ஏன் மனித கடத்தல் நிலைக்கு தள்ளியவர்கள் என்று நினைக்கின்றோம். பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. அமைச்சர் சட்டவிரோதமாக லாபம் ஈட்டியதாக சந்தேகிக்கலாம். தற்போது அதற்கு ஆதாரம் இல்லை. இந்த தரப்பினர் மட்டுமின்றி இங்கு பல பிரச்சனைகள் உள்ளன. அத்துடன் இன்று காலை செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போது சந்தேகத்துக்குரிய விசா முறையானது முன்னாள் அமைச்சர் ஒருவரின் தலையீட்டினால் வேலைவாய்ப்பு ஒப்பந்தமின்றி சட்டவிரோதமான முறையில் பேணப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பழிவாங்கல்களுக்காக அரசாங்கத்தால் புலனாய்வு திணைக்களம் பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த நாட்டில் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கிளைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும். காவல்துறையினர் செயற்பட்ட வீதம் தொடர்பில் என்னிடம் மன்னிப்பு கோர வேண்டும். தேர்தலுக்கு 10 நாட்கள் இருக்கும்போது இந்த செய்தியை பிரசனப்படுத்தினர். என்னை சிக்க வைப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட முயற்சிக்கு 100 லட்சமாவது செலவு ஏற்பட்டிருக்கும். தொடர்ச்சியாக இவ்வாறாக நிர்வாகம் முன்னெடுக்காவிட்டால் இந்த நாட்டுக்கு சிறந்த எதிர்காலம் அற்றுப்போகும். நான் நியாயமான அரசியலையே ஈடுபடுவோம். எமது விமர்சனங்கள் அரசியல் ரீதியானவையாக இருக்குமே தவிர தனிப்பட்ட ரீதியிலாக இருக்காது. ஆனால் இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக எமது அரசியல் பயணத்தை அரசினால் தடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.